தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 25/5/2023 வியாழக்கிழமை, பூசம் நட்சத்திரம் மாலை 5:56 வரை, பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைக்கு சஷ்டி விரதம். முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். ஆறுமுகப்பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். கந்தப்பெருமானை வழிபட்டு கவலைகளை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டிய நாள். குமரப்பெருமானை வழிபட்டு குறைகளை எல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டிய நாள். காவடி பிரியனை வழிபட்டு கவலைகளை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டிய நாள். இன்று வியாழக்கிழமை. நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து குருவாரம். இந்த குருவினுடைய கோச்சாரத்தை பற்றி சொல்ல போறேன். கோச்சாரம்னா என்ன தெரியுமா? கோள் சாரம், நவகோள்கள் இருக்கிறதே, அது எப்படி போகிறது, அதனுடைய சாரபலத்தை பற்றி சொல்வார்கள். பொதுவாக ஒரு பாடல் உண்டு, ஜென்மராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அந்த பாடல் அந்த காலத்தில் நடந்திருக்கு. இப்பொழுது உள்ள கிரக நிலைகள் மாற்றம் இருந்தாலும் கூட அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துல குரு வந்தா என்ன நடந்துச்சு அப்படின்னு. யாரா இருந்தாலும் இந்த விதியை மாற்றவே முடியாதுங்கிற. விதி விட்டு வைக்காதான். அந்த விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லி ஒரு பழைய வாக்கு இருக்கு. விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முறை கவிஞர் கண்ணதாசன் எங்க ஊருக்கு வந்தபோது நான் கேட்டேன், ஐயா விதியை மதியால் வெல்லலாமான்னு கேட்டேன். அதுக்கு அழகா பதில் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, விதியை மதியால் வெல்லலாம் என்பதே உன் விதியாக இருக்குமானால் நீ விதியை மதியால் வெல்லுவாயினார். அப்படி நம்முடைய விதி இருக்கணுமா? விதியை மதியால் வெல்லக்கூடிய விதி நமக்கு இருக்கணுமா? அப்படிப்பட்ட விதி என்பது விதிக்கப்பட்டது விதி, அதை மாற்றவே முடியாது. அதன் கடுமையை குறைக்கலாம். எப்படி நம்ம ஒரு மழை வர நேரத்தில் கொடையை பிடிச்சிக்கிறோம், வெயில் வந்தால் கொடையை பிடிச்சிக்கிறோம், ஒரு ஏசி ரூமுக்கு போகிறோம், குளிரூட்டப்பட்ட அறைக்கு போகிறோம், அப்போ அதனுடைய கடுமை கொஞ்சம் குறையதே தவிர முழுமையாக குறைக்க முடியாது. அந்த கடுமையை குறைக்கிறதுக்கு உள்ளதுதான் இந்த பரிகாரங்கள், வழிபாடுகள். அதில் குரு இன்றைக்கு ஜென்மத்தில் யாருக்கு இருக்கு? மேசராசிக்கு இருக்கு. ஜென்மத்தில் குரு வந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்ரீராமன் வனவாசம் போனது ஜென்மத்துக்கு அவருடைய ஜாதகத்தில் குரு வந்த போது சீதை சிறைப்பட்ட நேரம்பாங்க. அதனால எல்லாருக்குமே அப்படி வனவாசம் போகிற மாதிரி வராது. இப்படி ஜென்மத்துக்கு குரு வரும்போது நம்ம என்ன செய்யணும்? அவர் எப்படி வனாந்தரமாக போனாரோ அது மாதிரி நம்ம இருக்க இடத்துலேருந்து வேற இடத்துக்கு மாறிக்க ஏற்பாடு செய்யலாம். ஒன்று வீடு மாறலாம், இல்லை இடம் மாறலாம், இல்லை தொழில் மாறலாம், அல்லது தொழில் நிலையத்தை மாற்றலாம். ஏதாவது ஒரு சிறு மாற்றம். சரி, வீடு மாற முடியலை, தொழில் மாற முடியலை அப்படின்னா வீட்டினுடைய அமைப்பை மாற்றிக்கலாம். ஒரு ரூமில் இருக்கிற பொருள்களை அடுத்த ரூமில் எடுத்து வச்சு நம்முடைய அமைப்புகளை மாற்றிக்கலாம். தொழில் நிலையத்தில் உள்ள கவுண்டர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டேபிள், அதை எடுத்து வேற இடத்துல மாற்றிக்கலாம். இப்படியெல்லாம் சிறு மாற்றங்களையாவது செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய அந்த கெடுபலன்கள் கொஞ்சம் மாறலாம். எனவே அந்த இருந்தாலும் கூட தெய்வங்கள் கூட இதற்கு விதிவிலக்கல்ல. விதிக்கப்பட்ட விதியை தெய்வங்களால் கூட மாற்ற முடியவில்லை. ஆனால் அப்படி விதியை மாற்றினது யாரு? சத்தியவான் சாவித்திரிங்கிற புராணத்தை படிச்சிருப்பீங்க. அந்த சாவித்திரி சத்தியவானுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்த கதை அந்த காரடையார் நோன்பில் நான் எடுத்து சொன்னேன் உங்களுக்கு. அது மாதிரி அதற்கடுத்தது மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன் நல்ல கெட்டிக்கார பிள்ளை வேணுமா, இல்லை ஓரளவு அறிவாற்றல் உள்ள பிள்ளை போதுமானு சொல்லி இறைவன் கேட்டாராம் மார்க்கண்டேயனுடைய தாய் தந்தையிட்ட. ரொம்ப ரொம்ப கெட்டிக்கார பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்படி அளவுக்கு அதிகமான கெட்டிக்கார பிள்ளையாக இருந்தால் 16 வருஷம்தான் அதுக்கு வாழ்க்கை. அதனுடைய ஆயுள் 16 வருஷம்னு பரவாயில்ல தாங்கன்னு சொல்லிட்டாங்க. 16வது வயசு யமன் பிடிக்க வர நேரத்தில் அவர் காலசம்கார மூர்த்தி, அதாவது அந்த சிவபெருமான் கிட்ட இருந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு திருக்கடையூர்ல. யமன் காலால உதையிற போது, யமன் பாசக்கயிற்றை வீசுற போது மார்க்கண்டேயன் அப்படியே கட்டி பிடிச்சிட்டார். அந்த சிவபெருமானுடைய கழுத்தை கட்டி பிடிச்ச உடனே சிவபெருமானுக்கு கோபம் காலால உதஞ்சாராங்க யமனை. காலனை காலால் கடைந்த ஊர் கடையூர்னு சொல்லுவாங்க அந்த திருக்கடையூர். அப்படி விதியை வென்றது யார் அப்படின்னா மார்க்கண்டேயன். ஆமாம், நம்மளாம் சாதாரண ஆட்கள்லாம், மனிதர்கள் எல்லாம் விதியை வெல்ல முடியாது. எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் விதியை மாற்றவும் முடியாது. இருந்தாலும் அதன் வலிமையை குறைத்து நம்ம நல்ல பலன்களை வரவழைத்துக் கொள்ளலாம். 3ஆம் இடத்துல குரு நின்றால் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, முடிசூடிய துரியோதனுடைய பெரும்படை மாண்டு போனதான். அதனால இப்போ 3ல் யாருக்கு இருக்குன்னா கும்பராசிக்காரர்களுக்கு 3ல் இருக்கு. அப்போ அவருடைய படை மாண்டதுங்கிறதுனால அவரோட உள்ள அந்த கூட இருக்க கூட்டாளிகளால் சில தொல்லைகள் வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். நம்ம அதனுடைய புராணத்தினுடைய கதையை நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற விதத்தில் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். 4ல் குரு நிற்கிற போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அது அர்த்தாஷ்டம குரு அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு 4ல் இருக்கு. பஞ்சபாண்டவர்கள் நாடு நகரமெல்லாம் இழந்து, உரிமை இழந்து, உடைமை இழந்து துயரத்தோடு வாழ்ந்தது 4ல் குரு வந்த போதான். எனவே 4ல் குரு வருகின்ற பொழுதே நம்ம அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுக்கணும். நமக்கு தேவையான
பொருள்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். அதை டெபாசிட்டாக சேர்த்து வச்சுக்கணும். எடுக்க முடியாத அளவுக்கு வச்சுக்கணும். பொருள்களாக மாற்றி வச்சுக்கலாம். ஏனென்றால் நாடு நகரம் பொருள்களை இழந்து உரிமை இழந்து உடைமைகளாக இழந்து வந்தது 4ஆம் இடத்துல. ஆனால் அவர்கள் அப்படி இருந்தது அந்த காலத்தில். அந்த நேரத்தில் மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கத்தையும் நம்ம சரி பார்க்கணும். இப்போ இருக்க குரு, இப்போ இருக்க சூரியன், இப்போ இருக்க சுக்கிரன், இப்போ இருக்க சனி, கேது, ராகுகள்லாம் எந்த நிலையில் இருக்கோ அதற்கேற்பவும் நம்முடைய சுய ஜாதக அடிப்படையிலும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனாலே இது பொதுவான கோச்சார விதி என்று முன்னோர்கள் போட்டதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்திற்காக எடுத்துரைத்தேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். மேசராசி நேயர்களே, விடியும் பொழுதே வியக்கும் தகவல் வருகின்ற நாள் இந்த நாள். இன்று வீடு இடம் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். இன்று உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கின்றார். குரு சேர்ந்தாலும் பார்த்தாலும் கோடி நன்மை. அதனுடைய பார்வை 5ஆம் பார்வையாக சிம்மத்தில் பதிகிறது. பிள்ளைகளால் நன்மை ஏற்படும். படித்து முடித்து பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடைக்கலாம். அதன் மூலம் உதிரி வருமானங்கள் கூட வரலாம். இன்று கிழமை வியாழன் என்பதால் குருவையும் நீங்கள் கும்பிடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசியிலேயே சூரியன், விரயஸ்தானத்திலே புதன், வியாழன், ராகு, தனஸ்தானத்தில் சுக்கிரன், ராசிநாதன் 2இல் இருக்கின்றார். ஆனால் 2ஆம் இடமான தனஸ்தானாதிபதியோ விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். தனவரவு உண்டு என்றாலும் அந்த வருமானம் உயர்ந்தாலும் கூட அது வீண் விரயமாக அடுத்த நிமிடமே விரயமாகி போகலாம். இல்லத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். மின் சாதன பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜ் போன்ற விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கும் சூழல். அது மட்டுமல்ல, தங்கம், வெள்ளி, ஆடை ஆவரணங்களும் கூட வாங்கலாம். என்ன இருந்தாலும் இன்று ராசியில் சூரியன் இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காரியங்கள் எளிதில் வெற்றி பெற சூரிய வழிபாடும் குரு வழிபாடும் உங்களுக்கு உகந்தது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு 9ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். தடைகள் விலகி தனவரவு தாராளமாக வருகின்ற நாள். சந்தித்தவர்களால் உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய உறவால் நீங்கள் சில பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்திலே மாற்றம், பெரிய மனிதர்களின் சந்திப்பு பெருமைகள் சேர்க்கும் விதத்திலே இன்று அமையப் போகின்றது. 2இல் செவ்வாய் இருக்கின்றார். செவ்வாய் நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். உத்தியோகத்தில் கூட இதுவரை தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு இப்பொழுது தானாக கிடைக்கலாம். கடகராசி நேயர்களே, சந்திரனோடு செவ்வாய் இணைந்து சந்திர மங்கள யோகம் இன்றைக்கு இருக்கிறது. 8ஆம் இடத்திலே சனி இருந்தாலும் கூட சந்திர மங்கள யோகம் இருப்பதனாலே சுபகாரியங்கள் நடைபெறும். நீண்ட நாட்களாக இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று மங்கள ஓசை மனை தேடி வர வாய்ப்பு உண்டு. மறக்க முடியாத சம்பவங்கள் நடைபெறும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். உறவினர் பகை அகலும். கரைந்த கையிருப்புகளை எல்லாம் இன்று மீண்டும் வரவழைத்துக் கொள்ள புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, 7இலே சனி இருக்கின்றார். 3இலே கேது இருக்கின்றார். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த நாள் இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அலைச்சல் அதிகரிக்கின்ற நாள். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். அருகில் இருப்பவர்களை அனுசரிப்பு குறையலாம். அவருக்கு நீங்கள் நன்மை செய்தால் கூட அது தீமையாக தெரியும். உறவினர் பகையை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் வெறுப்புக்காலாக நேரிடும். நீங்கள் உங்கள் கருத்துக்களை அவர்களிடம் வலியுறுத்தி சொல்லவும் வேண்டாம். அதே நேரத்தில் நீங்கள் சக பணியாளர்களிடமும் கவனமாக இருப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது இருக்கின்றார். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வருங்கால நலன் பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். ஆனால் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறாது. ஒரு சில பணிகளில் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனம் தேவை. உடன் இருப்பவர்களும் உச்சரிக்கும் சொற்களிலும் நீங்கள் உஷாராக இருப்பது நல்லது. ஜென்மத்தில் கேது இருப்பதால் ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். இன்று குருவாரம். குருவை கும்பிடுவது மட்டுமல்ல, பிறரும் வழிபாடுகளில் நீங்கள் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது வியக்கும் அளவு வாழ்க்கை தரம் உயரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். விஐபிக்கள் விடுதேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்த மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி இன்றைக்கு கிடைக்கப் போகின்றது. உறவினர்களாலும் உங்களுக்கு உதவி கிடைக்கும். உடன் இருக்கும் நண்பர்களாலும் உங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். 7இலே சூரியன் இருக்கின்றார். பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் உண்டு. அதே நேரத்தில் நீங்கள் இதுவரை கரைந்த சேமிப்புகள் எல்லாம் இப்பொழுது ஈடுகட்டுவதற்கான புதிய வாய்ப்புகள் வரப்போகிறது. புதிய ஒப்பந்தங்கள் இன்று வருகின்ற நாள். இன்று குருவாரம் என்பதனாலே குருவை நம்பிக்கையோடு வழிபட்டால் நல்லது நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அரைகுறையாக பல பணிகள் நிற்கலாம். ஆலய வழிபாட்டிலும் நீங்கள் கவனம் செலுத்த இயலாமல் கூட போகலாம். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள்
மீண்டும் உங்களிடமே திரும்பி வரப்போகின்றது. விரயங்களின் உச்சியில் நீங்கள் இருந்து கொண்டு கவலை மேல் கவலையாக இருக்கிறதே என்று நீங்கள் சொல்வீர்கள். அப்படிப்பட்ட இந்த நாளிலே உங்கள் ராசிநாதன் குருவுக்குரிய கிழமை என்பதனாலே இன்று அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று தென்முகக் கடவுளை நீங்கள் இன்முகத்தோடு வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வளர்ச்சி கூடும் நாள். பலன்கள் வாயில் தேடி வரலாம். 2இல் சனி இருப்பதால் குடும்பச்சுமை கூடுதலாக இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வியாபாரம் பெருக நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். விமர்சனங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருப்பதற்கு என்னென்ன வழி என்றெல்லாம் யோசிப்பீர்கள். 6இலே சுக்கிரன் இருக்கின்றார். பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று விரும்பிய இடத்திற்கு மாறுதல் கிடைக்கின்ற நாள். இன்று குடும்பத்தை விட்டு வெளியேறி சிலருக்கு பணிபுரிய நேரிடலாம். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும். கணவன் ஒரு இடத்தில் பணிபுரிந்து மனைவி ஒரு இடத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தால் அதில் ஒருவருக்கு முன்னேற்றம் கிடைக்கலாம். அதாவது சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைத்து அதன் காரணமாக அவர்கள் வெளியேறும் சூழல் கூட உருவாகலாம். அப்படி வந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதே நல்லது. 2ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு 3இல் இருக்கின்றார். சகோதர வர்க்கத்தினரால் உங்களுக்கு சகாயங்கள் உண்டு. அவர்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் வர உங்களுக்கு வாய்ப்புகளும் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள குருவை கும்பிடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும். அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளப் போகின்றீர்கள். அலைபேசி வழித்தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும். பெரிய மனிதர்களை சந்திப்பால் பெருமை அடையப் போகின்றீர்கள். 2இலே புதன். மாமன் மைத்தின் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயர்வதற்கான புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.